மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த 15வது அத்தியாயத்தில் முதல் 2 ஸ்லோகங்களில் பகவான் தன்னுடைய படைப்பை ஒரு அரச மரத்திற்கு உதாகரணமாக கூறினார். எதற்காக இந்த சிருஷ்டியானது ஒரு மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது என்ற காரணங்களை பார்த்தோம். மரம் என்ற சொல்லுக்கு அதிலுள்ள பகுதிகளையெல்லாம் பிரித்து விட்டால் அப்படி ஒரு பொருளே அங்கு இருக்காது. கிளைகளை வெட்டி இலைகளை நீக்கி வேறுகளை பிரித்து விட்டால் அங்கு சாரமாக எதுவும் இருக்காது. அதே போல தன்னுடைய சிருஷ்டி அசாரம். ஆகவே அபுருஷார்த்தம் என்று பார்த்தோம். அபுருஷார்த்தம் என்றால் இந்த படைப்பில் எந்த ஒரு பொருளும் முழுமையான லட்சியம் அல்ல, இறுதியான இலக்கு அல்ல. ஆகவே இந்த சிருஷ்டியில் நமக்கு வைராகியம் என்கின்ற பாவனை வர வேண்டும். இதெல்லாம் பண்புகளை அல்லது மனதில் இருக்க வேண்டிய தன்மைகளை கூறுவது. பிறகு இந்த பொய்யான சிருஷ்டிக்கு பரபிரம்மந்தான் ஆதாரம் என்று காட்டுவதற்காக இந்த உதாகரணம். இந்த சிருஷ்டி பொய் என்றால் தான் அந்த பிரம்மன் சத்திய வஸ்துவாகும், அத்வைதமாகும். இதில் ஊர்த்வ மூலம் என்று ஆரம்பித்தார். ஆணிவேர் சூக்ஷ்மமாக ஆதாரமாக இருப்பது போல் இந்த சம்சார என்கின்ற பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக பிரம்மன் இருக்கின்றது. அதஷாகம் பெரிய பெரிய கிளைகள் என்பது பஞ்சபூதங்களாக உள்ளது. பர்ணானி சந்தாம்சி மரத்தினுடைய இலைகள் வேதத்தினுடைய கர்மகாண்டம். வேதத்தினுடைய கர்மகாண்டம் மட்டுமல்ல, அனைத்து அபரா வித்யா பிரம்ம ஞானத்தை தவிர மற்ற அறிவுகள் எல்லாம் இந்த உலகத்தின் துவைதங்களை கூறி, லட்சியங்களை கூறி, சாதனைகளை கூறி நம்மை கர்மத்தில் ஈடுபடுத்தி பாப புண்ணியத்தை கொடுத்து ஷரீரத்தை கொடுத்து இந்த சம்சாரத்தில் நிலைத்திருக்க காரணமாகின்றது. பிறகு 2வது ஸ்லோகத்தில் சிறிய சிறிய கிளைகளெல்லாம் நம்முடைய உடலுக்கு ஒப்பிடப்பட்டது. இந்த உடல் மனித உடலில் ஆரம்பித்து சிறு புழு பூச்சிகள், பிறகு தேவர்களுடைய உடல் என்று மேலும் கீழுமாக கீழான மேலான உடல்களுடன் இந்த பிரபஞ்சம் கூடியுள்ளது. இந்த உடல்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவனுக்கு எப்படிப்பட்ட உடல் கிடைக்கிறது? அது யார் நிர்ணயிக்கின்றார்கள்? குண பிரவருத்தாகா, நம்முடைய சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற குணங்கள். நாம் எந்த குணத்தின் வசப்பட்டு இருக்கின்றோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவோம். செயலின் அடிப்படையில் பாப புண்ணியம், அதன் அடிப்படையில் நமக்கு உடல் கிடைக்கின்றது. இப்ப நம் மனதில் உள்ள குணங்கள் தான் நமக்கு உடலை வாங்கி தருகின்றது. பிறகு அடுத்ததாக விஷய பிரவாலாகா, சிறிய சிறிய தளிர்கள் தான் சிறிய சிறிய கிளைகளாக மாறுகின்றது. நம்முடைய உடலுக்கு காரணம் விஷயங்கள் என்ற கருத்தையும் பகவான் கூறினார். அதாவது வெளியே உள்ள பொருள்கள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், பொருள்களெல்லாம் நம் மனதில் உள்ள ஆசைகளை தூண்டி, குணங்களை தூண்டி செயல்படுத்தி மீண்டும் பாப புண்ணியத்தை உருவாக்கி நமக்கு பந்தத்தை கொடுக்கின்றது. பிறகு இறுதியாக பகவான் கூறிய கருத்து, சிறிய சிறிய வேர்கள், ஆணிவேர் பிரம்மன், சிறிய சிறிய கிளை வேர்களெல்லாம் மனதிலுள்ள ராகத்வேஷங்கள் என்று சொன்னார். இந்த பிரபஞ்சம் இவ்விதம் இருக்க
பிரம்மன் சாமானிய காரணம், நாம் எவ்விதம் இருக்கின்றோம் என்பது விசேஷ காரணம். நம் மனதில் உள்ள ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள், இந்த விருப்பு வெறுப்புகள் தான் நம்மை இவ்விதம் வைத்துள்ளது. இப்ப இவ்விதம் முதல் 2 ஸ்லோகங்களில் பல விதத்தில் ஒப்பிட்டு கூறினார். பிராகுகு என்று முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னார். காரணம், இவ்விதமான கம்பேரிசன் வேதங்களில், உபனிஷத்துக்களில், பிறகு புராணங்களிலெல்லாம் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பல கம்பேரிசன் கூறப்பட்டுள்ளது. சங்கரர் தன்னுடைய விளக்கத்தில் மேலும் சிலவற்றை சேர்த்தி கொள்கின்றார். அதாவது ஒரு மரம் என்று இருந்தால் அதில் பறவைகள் வந்து அமர்ந்து பிறகு சென்று விடும். அதே போல பறவைகளை ஜீவாத்மாவுக்கு ஒப்பிடப்படுகின்றது. இந்த கம்பேரிசன் எல்லாம் புராணங்களில் செய்யப்பட்டுள்ளது. இந்த உடல் என்பது ஒரு மரத்தை போல என்று நாம் பாவித்தால் ஜீவர்கள் வந்து செல்கின்றார்கள் என்ற ஒரு கம்பேரிசன். பிறகு ஒரு மரத்துல பழங்கள் இருக்கும். அந்த பழங்கள் 2 விதத்தில் இருக்கும். புளிப்பாம் இருக்கும், சுவையுடனும் இருக்கும். நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அந்த மரத்தில் வருகின்ற பழங்களை போல. பிறகு அந்த மரமானது நன்கு வளர வேண்டும் என்றால் நீர் அதிகமாக தேவைப்படும். அந்த நீர் என்பது நம்முடைய ஆசைகள், அதாவது ஜலம் என்பது காமம், நம்முடைய விருப்பம்தான் இந்த சம்சாரத்தை நன்கு வளர்த்தி கொண்டு செல்கின்றது. பிறகு விதை என்பது மாயை. ஒரு விதையிலிருந்து தான் மரம் வருகின்றது. அந்த மாயையிலிருந்து தான் இந்த சம்சார விருட்சம், இந்த பிரபஞ்சம் வருகின்றது. அடுத்தது மலர்கள், அது தர்மா தர்மம். மலர்கள் என்பது தர்மமும் அதர்மமும். இவ்விதமான பல கம்பேரிசன் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இனி முக்கியமாக 3வது ஸ்லோகத்திற்கு வந்தால், முதல் வரியில் இவ்விதம் வர்ணிக்கப்பட்ட துயரகரமான இந்த சம்சாரம் இருக்கின்றதே, இது சத்தியமா இல்லையா என்றால் இது சத்தியமல்ல. ந ரூபம் அஸ்ய இக ததா ந உபலப்யதே. இந்த சம்சாரம் சத்தியமாக இப்படித்தான் என்று இல்லை. இதைத்தான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த சம்சாரம் என்பது உண்மையாக இருந்தால், நாம் அனுபவிக்கின்ற துயரம் அதற்கான காரணம் இது சத்தியமாக இருந்தால் இதிலிருந்து நமக்கு தீர்வு கிடையாது. அல்லது சத்தியமாக இருந்தால் நாம் முயற்சி செய்து தீர்வை அடைந்தாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்கும். எதை அடைகின்றோமோ அதை இழந்தாக வேண்டும் என்பது ஒரு நியதி. அப்படியே நாம் அடைந்தாலும் இழந்து விடுவோம். ஆகவே பகவான் கூறுகிறார், இந்த சம்சாரம் என்பது மித்யா, பிரமம். அது நம்முடைய அறியாமையின் விளைவு. நாம் அனுபவிக்கின்ற அனைத்து துயரங்கள், அனைத்து அனர்த்தங்களும் ஜஸ்ட் இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய விளைவே தவிர அது சத்தியம் அல்ல. அதனாலதான் இதை முழுமையாக நீக்க முடியும் என்று ந அந்தக ந ஆதிகி நச சம்பிரதிஷ்டா. இந்த சம்சாரத்திற்கு உண்மையிலேயே துவக்கமும் முடிவும் இடைநிலையும் கிடையாது. காரணம் என்ன? இது வெறும் கற்பனையில் தோன்றியது, அறியாமையில் தோன்றியது. இப்போ இந்த வரியில பகவான் என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, நாம எதை துயரம், எது பெரிய சம்சாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமோ அது வெறும் அறியாமையின் விளைவே தவிர அது சாஸ்வதம் அல்ல, வாஸ்தவம் அல்ல. ஆகவே அறிவின் மூலமாக அதை நாம் நீக்க முடியும். இவ்விதம் கூறி இனி இந்த 3வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் ஆரம்பித்து 5வது ஸ்லோகம் வரை உபாயத்தை குறிப்பிடுகின்றார். நம்முடைய துயரத்திலிருந்து நாம் வெளிவர அல்லது மோட்சம் என்ற இறுதி லட்சியத்தை அடைய என்ன உபாயம், என்ன மார்க்கம்? நாம் முகவரையில் ஒரு கருத்தை பார்த்தோம்.
ஜீவ விஷயத்தில் இந்த அத்தியாயத்தில் பகவான் என்னென்ன கருத்துக்களை கூறுகின்றார். அதில் முதல் கருத்து, ஜீவன் அடிப்படையில் பிரம்மஸ்வரூபம். பிறகு அதே ஜீவன் அறியாமையிலிருந்து தன்னை பார்க்கும் பொழுது அவன் சம்சாரி. அந்த சம்சாரியினுடைய சாத்தியம் என்ன, அந்த சம்சாரியினுடைய சாதனைகள் என்ன, அவன் என்னென்ன சாதனைகள் மூலம் எப்படிப்பட்ட சாத்தியத்தை அடைய வேண்டும், அதை கூறி அவன் எப்படி சம்சாரியாக இருக்கின்றான், அந்த சம்சார வர்ணனம், சம்சாரியினுடைய சாத்தியம், சம்சாரியினுடைய சாதனம், இந்த மூன்றையும் கூறுவார். பிறகு ஜீவன் அந்த சாத்தியத்தை அடைந்தால் அவன் முக்தனாக இருக்கின்றான், அந்த முக்தனை பற்றியும் பகவான் கூறப் போகின்றார். இந்த ஜீவன் எப்படியெல்லாம் சம்சாரியா இருக்கிறான், அவனுடைய பயணம் என்ன என்பதை பிறகு கூறுவார். இப்ப இந்த ஸ்லோகங்களில் இந்த ஜீவனுடைய சாதனைகள், இப்ப ஜீவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட சாதனைகளை கையாண்டு மோக்ஷம் என்ற இறுதி இலக்கை அடைய வேண்டும், இப்ப இதுதான் முக்கியமான பகுதி. அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம மீண்டும் மரத்திலேயே இருக்கின்றோம். அஸ்வத்த விருக்ஷக என்ற இந்த அரச மரம் இருக்கின்றதே, இந்த அரச மரத்தை நாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். இந்த இடத்துல உதாரணத்துல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற, அது வேற ஆங்கிள். இங்கு மரத்தை ஒரு சம்சாரமாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றால் எது அஸ்திரம், அதை வெட்டி வீழ்த்தும் வாள் எது, அதைத்தான் கூறுகின்றார். இந்த சம்சார விருட்சத்தை 2 படிகளில் நாம் நீக்க வேண்டும். பகவான் 2 ஸ்டெப்பு கொடுக்கிறார், 2 படிகள். முதல் படி, ஒரு மரத்தை நம்ம எப்படி வெட்டுவோம், மரத்தை பலகீனப்படுத்துவோம். சிறிய சிறிய கிளைகளை வெட்டுவோம், பிறகு பெரிய கிளைகளை வெட்டுவோம், அது வெறும் மரமா நிறுத்துவோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி இறுதியில் வேரோடு நாம் நீக்குவோம். அப்படி இந்த சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல், மரத்தை பலகீனப்படுத்துதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இரண்டாவது இந்த மரத்தை வேருடன் நீக்குதல், முழுமையாக நீக்குதல், இரண்டாவது ஸ்டேஜ். இதில் முதல் ஸ்டேஜுக்கு பகவான் கொடுக்கின்ற உபாயம் வைராகியம். வைராகியம் என்கின்ற சாதனையின் மூலமாக இந்த மரத்தை வெட்டி, பிறகு அடுத்து வருகின்ற ஸ்லோகங்களில் கூறுவார், ஆத்ம ஞானம் என்கின்ற சாதனையின் மூலமாக மரத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அதைத்தான் கூறுகின்றார். அஸ்வத்தம் ஏனம் சுவிரூட மூலம். ஏனம் அஸ்வத்தம், இந்த அரச மரத்தை, இந்த மரம் எப்படி உள்ளதுன்னா சுவிரூடம், மிக ஆழமாக நன்கு வேரூன்றி உள்ளது. சுவிரூட மூலம், மூலம்னா வேர். இந்த இடத்துல கிளை வேர்களெல்லாம் நன்கு பிடித்துள்ளது. கிளை வேர்களை ராகத்வேஷத்துடன் கூறியுள்ளார். விருப்பு வெறுப்புகளுடன் நாம் இந்த உலகத்தில் பற்றுடன் இருக்கின்றோம். இதை அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா, அசங்கம் என்கின்ற வாளால். இங்க அசங்கம் என்றால் வைராகியம். வைராகியம் என்கின்ற வாளால் அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா, உறுதியுடன் அழித்து, வெட்டி. சித்துவா என்றால் வெட்டி என்றால் பலகீனப்படுத்தி, இந்த சம்சாரத்தினுடைய பிடியை பலகீனப்படுத்தி. பிறகு என்ன வேண்டும், இது தொடர்கின்றது. அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சாதனையை தொடர்கின்றார். இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய வேல்யூ வைராகியம். இதை பற்றி பல முறை பார்த்திருப்போம், இருந்தாலும் இந்த இடத்தில் நாம் சிந்திப்போம். இப்ப வைராகியம் அல்லது அசங்கம். சங்கக என்றால் பற்று, அசங்கக என்றால் பற்றின்மை. இப்போ உண்மையிலேயே நம்ம
பற்றினால்தான் நாம் பக்குவத்தை அடைய முடியும். ஒரு மனிதனுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி, எமோஷனல் growth, உணர்வு பூர்வமான பக்குவம் என்பது ஆரம்பத்திலேயே யாருடனும் எவருடனும் ஒட்டாமல் விலகி இருந்தால் விடாது. முதலில் பாசத்துடன் மற்ற மனிதர்களுடன் இவன் இணக்கம் வைத்து அன்பை கொடுத்து அன்பை வாங்கினால்தான் நம்முடைய மனம் பக்குவத்தை அடையும். இப்போ ஆரம்பத்திலேயே இவன் யாருடனும் அன்பை கொடுக்காமல் யாரிடமிருந்து அன்பை பெறாமல் இருந்தால் இவனுக்குள் இருக்கின்ற உணர்வுகளெல்லாம் பண்பட்டு இருக்காது. ஒரு மிருகத்தை போல அல்லது ஒரு இயந்திரத்தை போல இருந்து விடுவான். நம்ம ஒரு இயந்திரத்தை போல வாழக்கூடாது. இப்போ நம்ம முதலில் என்ன செய்யணும்னா அன்பை கொடுக்க வேண்டும், அன்பை பெற வேண்டும். அந்த இடத்துல பாசத்தோடு இருக்கிறது, ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் ஒரு தவம் என்றே சொல்லப்பட்டுள்ளது. இல்லறம் என்பது ஒரு தர்மம், ஒரு தவம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தால் நம்ம மனப்பக்குவத்தை அடைவோம்னா சாஸ்திரம் சொல்றபடி நாம் ஒரு பற்றுடன் இருக்க வேண்டும். பற்றுடன் சொன்னா ஒரு உறவுகளை நாம் உருவாக்கி அன்பை கொடுத்து அன்பை பெற்று நம்முடைய மனதை ஒரு மென்மைப்படுத்த வேண்டும். இந்த மனதை மென்மைப்படுத்துவதற்காகத்தான் சாஸ்திரம் உறவுகளை பற்றி பேசுகின்றது. இப்போ இந்த மென்மைப்படுத்துகின்ற ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா இவன் அந்த லிமிட், அந்த வரையறை தெரியாமல் நம்முடைய மனமானது என்ன செய்து விடுகிறது, உறவுகளிலும் பொருள்களிடத்திலும் ஒரு விதமான சார்ந்திருக்கின்ற தன்மை அல்லது பற்றை மனம் வளர்த்தி கொள்கின்றது. என்னைக்குமே ஒரு சாதனைக்குள்ள போகும் பொழுது நமக்கு அங்கே பிரேக் போட்டு நிற்க தெரியாது, அப்படியே போயிடுவோம். அதை கொஞ்சம் நிறுத்தி ஆகணும். சில பேர் சாஸ்திரம் படிக்க வருவார்கள். அது கொஞ்சம் இளைஞர்களாக இருந்தால் இந்த சமஸ்கிருதத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா அது அவ்வளவு ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும். உடனே சாஸ்திரத்தை விட்டுட்டு அதை படிக்கிறது. இதெல்லாம் ரிஷிகேஷில் பார்க்கலாம். சில பேர் தர்க்க சாஸ்திரத்தை ஒரு சைடாக படிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பார்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் அதுலேயே ஓவராக போவாங்க. அப்போ குரு என்ன பண்ணணும்னா இந்த சாஸ்திரமெல்லாம், அது சமஸ்கிருதமாகட்டும் தர்க்க சாஸ்திரமாகட்டும், இதெல்லாம் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படித்தா போதும். மெயினாக உபனிஷத் கீதை, அதுவும் அதனுடைய உள்கருத்தை புரிந்து கொள்வது தான் லட்சியம்னு குரு என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணணும். அதே போல சாஸ்திரம் என்ன செய்கின்றதுன்னா, எந்த சாஸ்திரம் உறவுகளினுடைய தேவைகளை கூறி உறவுகள் அவசியம்னு சொல்லுதோ அதே சாஸ்திரம் ஒரு நிலைக்கு மேல் அதிலிருந்து விலகி வர வேண்டும் என்று கூறுகிறது. பிருஹதாரண்யக உபனிஷத்தில் யாருக்கு இந்த ஆத்ம ஞானம் வரும் என்ற கேள்வி வரும் பொழுது மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத என்ற ஒரு வாக்கியம். மாத்ருமான்னு சொன்னா யார் தாயினுடைய அன்பை பெற்று தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளார்களோ, யார் தந்தையினுடைய அன்பை பெற்று தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளார்களோ, யார் ஆசிரியருடைய அறிவை மட்டுமல்ல அவருடைய ஆசிரியம் அன்பையும் பெற்று அவரை மகிழ்ச்சி செய்துள்ளார்களோ சக வேத. பித்ருமான் மாத்ருமான் ஆச்சாரியவான் என்றால் இந்த மூன்று அன்பையும் அனுபவித்தவன், அவனுக்கு தான் மனம் மென்மை அடைகிறது, அவனால் தான் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்று சொல்கிறது. அப்போ ஒருவன் சொல்லலாம், நான் பிறந்த உடனே தாய் இறந்து விட்டார்கள் அல்லது தந்தை இல்லை என்றால், அப்ப சாஸ்திரம் சொல்லும், நம்ம ஒரு குரு ஸ்தோத்திரத்தில் படிச்சிருக்கோம், துவமேவ மாதா பிதா துவமேவன். அந்த அன்பை இவன் குரு குலத்தில் குருவிடமிருந்து பெறுகின்றான். குருவே அம்மாங்கிற ரோல் எடுத்துக்கிறார், குருவே தந்தைங்கிற ரோல் எடுத்துக்கிறார். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பற்று என்பது மிக மிக அவசியம். ஆரம்ப காலத்தில் அது வரைக்கும் அவசியம். இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல் எவ்வளவு அவசியம்னா எவ்வளவு வருஷமோ அவ்வளவுதான். அதற்கு மேலே இருந்தால் அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கு தடை. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். உள்ள போகணும்,
வெளியே வர வேண்டும். இப்ப இந்த இடத்துல பகவான் பற்றின்மை அப்படின்னு பேசும் பொழுது, ஏன்னா வைராகியத்தை பற்றி பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். யார் இடத்துலையும் பற்று இருக்க கூடாதுன்னு சொன்னா உடனே நான் அப்படித்தானே இருக்கிறேன்னு சொல்லிடுவார்கள். வீட்டில் யார் இடத்துலையும் எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, எனக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும். காரணம் என்ன, யார்கிட்டையும் பேசுறதில்லை, பழகிறதில்லை. அப்படி ஒரு நிலை இப்போ இருக்கு. அதனால இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பாசத்திற்கு பிறகுதான் பற்றை உடையவனுக்கு தான் வைராகியம் சொல்லப்படுதே தவிர, இந்த அன்பையே கொடுத்து வாங்காதவனுக்கு இந்த வேல்யூனுடைய அர்த்தமே நமக்கு புரியாது. அதனால தான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் சொல்றார், அசங்கம் என்றால் பற்றின்மை. பற்றின்மைன்னு சொன்னா எந்த இடத்தில், உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்தை எடுத்து 3 இடத்தில் அசங்கத்துவம். அசங்க சஸ்திரேன, பற்றின்மை அசங்கம் என்ற வாளால் இந்த சம்சார விருட்சத்தை பலகீனப்படுத்தி, அந்த 3 என்ன என்றால், புத்திர ஏஷனா, வித்த ஏஷனா, லோக ஏஷனா என்று பிருகதாரண்யக உபனிஷத் கூறுகின்றது. ஏஷனா என்றால் அதிகமான பற்று. புத்திர ஏஷனா என்றால், இங்க புத்திரன் என்ற சொல் அனைத்து உறவுகளையும் கூறுகின்றது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப், மனிதன் இனியொரு மனிதனிடம் வைக்கின்ற உறவுகள், அது புத்திரன் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அந்த உறவுகள்ல அதிகமா பற்று வைக்கிறது மகனிடம்தான். ஏன்னா தந்தைக்கோ தாய்க்கோ தன்னுடைய குழந்தைய பார்க்கும் பொழுது அவர்களை அறியாமல் அவர்களினுடைய மறு அவதாரமாக பார்க்கின்றார்கள். ஏன்னா குழந்தைன்னு சொல்லும்போது தானே பிறந்ததாக பார்க்கின்றார்கள். உபனிஷத்தே அப்படித்தான் சொல்லும். ஒரு பெற்றோருடைய மனதுல, உணர்வில் அந்த குழந்தை எப்படி தெரியுதா, கண்ணாடியில் தன்னை பார்ப்பதை போல. அப்படி தன்னிடமிருந்தே உருவான அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது போன்ற அனைத்து உறவுகள் நமக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுப்பது உறவுகள் தான். நம்ம மனதை தொந்தரவு பண்றது, டிஸ்டர்ப் பண்றது ரிலேஷன்ஷிப்பு தான். இப்போ யாருமே இல்லாமல் தனியாக ஒருத்தனை அடைச்சி வச்சா அவனுக்கு அதுதான் துயரம். காரணம் என்ன, ரிலேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சரி, நீ எல்லாரிடம் ரிலேட் பண்ணுன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறான், இவங்கிட்ட பேச மாட்டேன், அவங்கிட்ட பேச மாட்டேன், இவரிடத்துல ரகலைன்னு சொல்லி இந்த உறவுகளே இன்பத்திற்கும் காரணமாக உள்ளது, துன்பத்திற்கும் காரணமாக உள்ளது. இன்பத்துக்கு காரணமாக இருக்கிற உறவு பற்றுடன் நம்மை பந்தப்படுத்துகிறது. வெறுப்புக்கு காரணமான உணர்வுகளெல்லாம் சங்கடங்களுடன், வேதனைகளுடன், மனசோர்வுடன் நம்மை பந்தப்படுத்துகின்றது. இங்க புத்திர ஏஷனா என்றால் அனைத்து உறவுகளிலும் பற்றின்மையை அடைதல். இப்ப எந்த உறவும் சாஸ்வதம் அல்ல. ஒரு குழந்தையா இருக்கலாம், எதுவரைக்கு தாய் தந்தைனா அந்த குழந்தை வளர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நம் பெற்றோர்கள் ஒரு கார்டியன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு அந்த குழந்தை இடத்துல நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நான் குழந்தைய நல்லா வளர்த்தி விட்டுட்டேன்னு. அதுல பாதியை செஞ்சிருப்பார்கள். வளர்த்தி விட்டுட்டேங்கிறதுல வளர்த்திருப்பார்கள், விட்டு இருக்க மாட்டார்கள். அந்த வளர்த்தி அப்படியே பிடிச்சிருக்கிறது. எவ்வளவு வயசானாலும் அவருக்கு ஒரு 50 வயசு ஆயிருக்கும், என்கிட்ட சொல்லாம போறான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இதுதான் பற்று. அதாவது இன்னும் அவனை குழந்தையாகவே பார்த்து கொண்டிருத்தல். அதே போல மற்ற உறவுகள், மற்ற மனிதர்களிடத்தில் இருக்கின்ற உறவுகள், நாம தனிமை அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பற்றி பார்க்கிறோம். அதாவது ஏகாந்தம். இந்த தனிமைன்னு சொன்னா, நம்ம காட்டில் போறோம், நம்ம சுத்தி எத்தனையோ மாடுகள், ஆடுகள், அணில் போன்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம தனிமையா ஃபீல் பண்றோம். இத்தனை உயிரினம் இருக்கேன்னாலும் கூட நம்ம தனிமையா ஃபீல் பண்றோம். காரணம் என்னன்னா, நம்ம தனிமைன்னு சொல்றதனுடைய அர்த்தம் மற்ற மனிதர்களிடமிருந்து பிரிந்திருத்தல். ஏன்னா நம்ம மனுஷனா இருக்கிறோம். இப்போ இந்த மனிதன் மற்ற மனிதனிடமிருந்து
அந்த குறுகிய காலத்தில் அது அரை நாளோ ஒரு நாளோ ஒரு மாசமோ அப்படி பிரிந்திருத்தல் தான் தனிமை. அதே போல மௌனம்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில்? மிருகத்துக்கிட்ட பேசுறத பத்தி இல்லை, மிருகங்கிட்ட நம்ம பேச மாட்டோம். மற்ற மனிதர்களிடமிருந்து நம்மை விலக்கி கொள்ளுதல், இந்த உறவில் இருக்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருதல், ஒரு சுதந்திரத்தை அடைதல். இப்ப இங்க அசங்கம் என்ற சொல் ஆரம்ப காலத்தில் உறவுகள் மூலம் மனதை மென்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி அடுத்த படியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரிலேஷன்ஷிப், எந்த உறவுகள் மூலமாக, உறவுகள் நிமித்தமாக நம்முடைய மனதில் துயரத்தை வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம மைண்டு ரிலேஷன்ஷிப் நிமித்தமா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வர்ற டிஸ்டர்பன்ஸ், துயரங்கள் ஒரு 10% உடலுக்கு வர்ற நோயா இருக்கலாம். 90% அல்லது 80% ரிலேஷன்ஷிப்ல வரும். மீதி ஒரு 10% பண சம்பந்தமா வரலாம், எக்கனாமிக்கலா இருக்கலாம். கொஞ்சம் பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு வரலாம். இப்ப நம்ம மனசு அதிகமா பாதிக்கப்படுவது உறவுகளால். அதனாலதான் இங்கு அசங்க சஸ்திரேன. இதை ஆரம்பத்திலேயே பின்பற்றி விடக்கூடாது. நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன், நான் தனிமையிலேயே இருக்கிறேன்னு. அப்படி இருந்தால் நாம் பக்குவத்தை அடைய மாட்டோம். அப்படி ஆரம்பத்திலேயே செல்பவர்கள் மிக மிக சுயநலமாக மாறி விடுகிறார்கள். அவர்களுக்கு அவர்களிடக்கிற எந்த பொருளையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாத மனநிலை விடும். அதனால் அந்த ஷேரிங், அன்பு இதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு நாம் மற்ற உறவுகளிலிருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த அசங்கத்துக்கு 3 பார்க்கிறோம். ஒன்று ரிலேஷன்ஷிப், இரண்டாவது வித்த ஏஷனா. வித்தம் என்றால் பொருள்கள், நாம் சம்பாதித்து வைத்துள்ள நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள். அது வீடாகலாம், ஆபரணங்களாகலாம், பணமாகலாம். இந்த பொருள்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், நமக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அல்லது மனதிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற பொருள்கள். இந்த வீடு, பணம், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் வித்தம். இந்த பொருள்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. நம்ம சாஸ்திரத்துல லக்ஷ்மின்னு சொல்லி பணத்தை வழிபடுகின்றோம். ஆனால் அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி, அல்லது எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ அவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும். அதற்கு மேல் அதை நாம் நம்பினால், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால், பிறகு அந்த பொருளுக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். அந்த பொருள் என்ன நிலைக்கு வந்துரும்னா, அது ஒரு சாதனையாக இருப்பதற்கு பதிலாக அது ஒரு சாத்தியமாகிவிடும், அது ஒரு லட்சியமாகிவிடும். அது லட்சியமாகிவிட்டால் நம்ம எதெல்லாம் லட்சியமோ அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். நம்முடைய ஆரம்ப காலத்தில் தர்மம் தான் லட்சியமா இருக்கணும். அந்த தர்மத்தையே விட்டு விடுவோம். எப்பொழுதுனா பொருள் இலக்காக மாறி விட்டால். பொருள் இலக்கு தான், ஆனா ஃபைனல் கோலா இருக்கக்கூடாது. அப்படி அந்த பொருளுக்கு அடிமையாகி இருத்தல், அந்த பொருள் பற்றிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஆப்ஜெக்டுக்கும் நம்ம அடிமையாக கூடாது. அதனாலதான் எத்தனையோ விரதங்கள், சில யாத்திரைகள், இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, யாத்திரை போற பர்பஸ் என்னன்னா வீட்டில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டை கொஞ்சம் தியாகம் பண்றோம். பிறகு உணவு வீட்டில் இருந்தாலும் உபவாசம் இருந்து அந்த பொருளுக்கும் உணவுக்கும் அடிமையாகாமல் இருக்கின்றோம். இப்போ அடுத்தது நம்முடைய கவனம் வித்தம். இது சுலபம், யோசிச்சு பார்த்தா. ஏன்னா பொருள் ஜடம், அதுல பற்றின்மையை அடைவது சுலபம், உறவுகள்ல அடைகிறது தான் கஷ்டம். ஆனா நமக்கு என்ன தோன்றுகிறது? பொருள் மீது பற்றை விடுவதா அப்படின்னு ஒரு பயமே வந்துடும். சில பேர்த்துக்கு இதை விட்டா எனக்கு விட்டுட்டே போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். முருகனை ஆண்டி கோலத்துல வீட்டுல வச்சுக்கிறதுக்கே ரொம்ப பேர் பயப்படுகிறார்கள். நம்ம அந்த மாதிரி ஆயிருவோமோ, அதனால ராஜ அலங்காரத்துல தான் வச்சுக்கணுங்கிற அளவுக்கு நம்முடைய மனது
ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபியர்ல இருக்கு. இப்போ பொருள் உண்மையிலேயே அதை நாம் பாதுகாக்கின்றோம், அது நம்மை பாதுகாக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது என்ன பாதுகாக்கும்னு. அப்படி நினைச்சிட்டு தான் அதை சம்பாதிக்கிறோம். பிறகு உண்மை என்னன்னா அதை நம்ம தான் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. யாரிடமிருந்துனா நம்மிடமிருந்தும் மற்ற உறவினர்களிடமிருந்தும் நாமளே அதை பாதுகாக்க வேண்டும். நம்மிடம் இருந்தோம்னா சில பேர் இந்த 500 ரூபா நோட்டை வச்சுட்டு அதை 100 ரூபா நோட்டா 50 ரூபா நோட்டா மாத்தினா செலவாயிரும்னு அப்படியே வச்சிருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவருடைய பணத்தை இவரிடமிருந்தே இவர் பாதுகாக்க விரும்புகின்றார். அப்படி எந்த ஒரு பொருளுக்கும் நம்மை பாதுகாக்கின்ற சக்தி கிடையாது. அது இருக்கிற மாதிரி தெரிகின்றது, அதுதான் பிரமை, அது அறியாமை. பிறகு மூன்றாவது லோக ஏஷனா. லோக ஏஷனா என்றால் இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமானது. பவர், அதாவது அதிகாரம். பல பேர் தனக்கு ஒரு போஸ்ட், ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா அந்த அதிகாரத்துக்குன்னு சில மரியாதைகள் கிடைக்கின்றது, சில எத்தனையோ கிடைக்குது. அதற்கு மனம் அடிமையாகி அதிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளாமல் இருப்பார்கள். அந்த பொசிஷன் அல்லது லேண்ட், லோகம்னு இதற்கு நான் எஜமானன் அல்லது பவர், லோக ஏஷனா என்று சாஸ்திரம் நாம் பற்று வைக்கின்ற இடங்களை எத்தனையோ இருக்கு, 3 கூறுகளாக பிரித்து உறவுகள், பொருள்கள், பிறகு பதவி போன்ற இந்த பற்றிலிருந்து ஒருவன் தன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அல்லது பற்றின்மையை அடைய வேண்டும். இது வைராகியத்துக்கு ஒரு கோணத்துல கொடுக்கிற லட்சணம். தத்துவபோதம் போன்ற நூல்களை எல்லாம் நம்ம படித்தோம்னா வைராகியத்துக்கு மிக எளிமையான லட்சணம் கொடுக்கப்படும். ஈக அமுத்திர பல போக விராக என்று வைராகியத்துக்கு லட்சணம். ஈக அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற, அமுத்திரன்னு சொன்னா சில பேர் இங்க நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இறந்ததற்கு பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகணும், அங்கேயும் சுகத்தை தான் அனுபவிக்கணும்னு சொல்லி சில காமியமான பூஜைகள் யாகங்களை எல்லாம் செய்வார்கள். அந்த லோகத்தில் உள்ள பல போக, நம்முடைய கர்ம வினையாக வந்த போகத்தில் பற்றின்மை, இப்படிப்பட்ட ஒரு பற்றின்மை என்கின்ற வைராகியத்தின் அல்லது அசங்கத்தின் துணை கொண்டு இந்த சம்சாரத்தை பலகீனப்படுத்த வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எதை கிளை வேர்களா பார்த்தோம்? விருப்பு வெறுப்புகளை கிளை வேர்களா பார்த்தோம். இந்த கிளை வேர்களை எல்லாம் நாம் நீக்கி விட்டால் இந்த சம்சாரம்ங்கிற விருட்சம் பலகீனமாக இருக்கும். பிறகு அடுத்து வரப்போகின்ற சாதனைகள் மூலம், ஞானத்தின் மூலம், ஆத்ம ஞானத்தின் மூலம் இந்த சம்சார விருட்சத்தை முழுமையாக நீக்க முடியும். இப்படி இந்த வைராகியம் என்பது மிக மிக கடினமான, அதே சமயத்தில் மிக தேவையான ஒரு சாதனை. ஒரு மனிதனுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவன் அடைந்துள்ள வைராகியத்தை பொறுத்து. இனி அடுத்த கருத்து வைராகியத்தை பற்றி. இந்த வைராகியத்தை எப்படி அடைதல், இந்த வைராகியத்திற்கான உபாயம் என்ன? இந்த இடத்துல அசங்கம் என்கின்ற வாழ்னு சொல்லிட்டார். இந்த வைராகியத்தை அடையணும்னா என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாக பார்ப்போம். இந்த வைராகியத்தை அடையிறதுக்கு பல உபாயங்கள் உள்ளது. அதில் ஒரு முக்கிய உபாயம் சாஸ்திரம் விவேகம் என்று சொல்கின்றது. விவேகம்னா அறிவு. இந்த அறிவுனாலதான் வைராகியத்தை துவக்க முடியும். பிறகு வேறொன்ன பார்க்க போறோம். அதனாலதான் வைராகியத்தை அடைய முடியும். இந்த வைராகியத்தின் துவக்கமே விவேகம்தான். இனி விவேகம்னா என்ன? இந்த விவேகத்தை சாஸ்திர 2 ஆங்கிள் பிரிக்குது. ஒன்று விவேகம்னா அறிவு, யதார்த்த தர்ஷனம். இனி ஒன்று தோஷ தர்ஷனம். இந்த 2 தான் விவேகத்தினுடைய லட்சணம். இப்ப விவேகம் அறிவு அப்படின்னா
முதல்ல யதா அர்த்தக ததா தர்ஷனம். ஒரு பொருளை அவ்விதமே பார்த்தல், எப்படி இருக்கிறதோ அப்படியே பார்த்தல், அதுதான் விவேகம். இத ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படி நாம் பார்ப்பதில்லை. நம்ம பார்க்கிறது நம்முடைய விருப்பு வெறுப்பு கலந்துதான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒருவருக்கு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் எப்படி அந்த அட்வைஸை பார்க்கணும்? என்ன அட்வைஸ் சொன்னாரோ அதைத்தான் பார்க்கணும். ஆனா அவர் என்ன நினைக்கிறார்? பல சமயங்கள்ல நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணி இருந்தா அவர் என்ன குறை சொல்றார், எனக்கு அவர் சப்போர்ட் பண்றதில்லை. அப்போ என் மீது விருப்பு வெறுப்புடன் அவர் இருக்கிறார்னு பொருள் பண்றோம். ஆனா அங்க விருப்பு வெறுப்பு இருந்திருக்காது. அறிவு பூர்வமா நம்ம அவருக்கு உதவி செய்ய ஏதாவது சொல்லி இருப்போம். இப்படி ஒரு சொல்லாகட்டும் சூழ்நிலைகளாகட்டும், ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவு மதிப்பு தான் கொடுக்கணும். அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்கணும். ஆனால் இந்த உலகத்தை நம்ம அப்படி பார்க்கிறதே இல்லை. இந்த உலகம், பகவானுடைய இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. காலை வகுப்புல பார்த்தோம். அதாவது சுக்ருத்த பிரசித்தேகே, சுக்ருத்னு பகவானுக்கு ஒரு பெயர். மிக அழகா இந்த உலகத்தை படைச்சார்னு. வேறொரு இடத்துல சாஸ்திரம் கூறுகின்றது, எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறார்களோ அத்தனை உலகத்தை பகவான் படைத்துள்ளார். காரணம் என்ன? ஒவ்வொருவருக்கும் உலகம் ஒவ்வொரு மாதிரி தெரிகின்றது. நம்ம கற்பனையே பண்ண முடியாதபடி இந்த உலகம் மக்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ விவேகம்னா பகவான் எப்படி படைச்சாரோ அப்படி பார்க்கணும். எதுக்கு எவ்வளவு ரியாலிட்டியோ அதற்கு அவ்வளவுதான் கொடுக்க வேண்டும். இந்த விவேகம் இருந்தால் எந்த பொருள் மீதும் நமக்கு மோகம் ஏற்படாது. மோகம்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்டுக்கு எவ்வளவு வேல்யூவோ அதற்கு மேல வேல்யூ கொடுக்கறது தான் மோகம், டெல்யூஷன். இந்த விவேகம்ங்கிறது ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அதே அளவு மதிப்பு மட்டும் கொடுத்தல். இப்ப இரண்டாவது விவேகம் தோஷ தர்ஷனம். இந்த தோஷ தர்ஷனம் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சணமே இருக்கு. தோஷ தர்ஷனம் பண்டித லட்சணம். ஒரு பண்டிதனுக்கு என்ன லட்சணம்னா குறையை பார்த்தல். இந்த குறையை பார்த்தல்னு சொன்னா ஒரு பொருள் இடத்துல என்ன நிறை இருக்கின்றதுங்கிறத பார்க்கிறது யதார்த்த தர்ஷனம். அதே போல அந்த பொருளிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்று பார்க்கிறதும் ஞானம்தான். அந்த குறைய நம்ம பேச வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம், நமக்கு அட்வான்டேஜை எடுத்துக்க வேண்டாம். ஆனா குறைய பார்ப்பதும் ஒரு ஞானம். அப்படி எல்லா விதத்திலும், பொருளாகட்டும் உறவுகளாகட்டும் பதவியாகட்டும், இதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ், இந்த இரண்டையும் எப்பொழுது நம்முடைய விருப்பு வெறுப்பு கலக்காமல் பார்க்கின்றதோ அந்த விவேகத்துக்கு என்ன தெரியும்னா, இதற்கு இவ்வளவுதான் மதிப்பு, அதற்கு மேல அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லை என்று அறிவு முடிவு செய்யும். இது ஃபர்ஸ்ட் தான். பிறகு அடுத்தது என்னன்னா, என்னதான் அறிவு முடிவு செய்தாலும் அதுல பற்றின்மை என்கின்ற ஒரு மனப்பக்குவம் வர வேண்டும் என்றால் அது கர்மயோக வாழ்க்கையினுடைய பலன். இந்த வைராகியத்தை நம்ம அடையணும்னா புத்திய தெளிவா வச்சுக்கணும், புத்திய ஒழுங்கா பயன்படுத்தணும். அது மட்டும் பத்தாது. அடுத்தது கர்மயோக வாழ்க்கை நிறை. அந்த கர்மயோகப்படி வாழ்ந்தால் நமக்கு பற்றின்மை என்பது பலனாக கிடைக்கும். இப்ப வைராகியத்தை பற்றி நாம பார்க்க வேண்டிய இந்த இரண்டு கருத்து, விவேகம் கர்ம யோகம். இந்த விவேகம் எப்படி வரும்னா, இந்த உலகத்தை ஒழுங்காக ஆராய்ச்சி செய்து புத்தியை ஒழுங்கா பயன்படுத்தினா இந்த இரண்டு தர்ஷனம் கிடைக்கும். பிறகு கர்மயோக வாழ்க்கை வைராகியத்தை கொடுக்கும். இப்ப இங்க பகவான் கூறிய வேல்யூ கருத்து என்னவென்றால், வைராகியம் என்ற வாளால் இந்த மரத்தை வெட்டி, பிறகு இந்த மரம் இப்பொழுது முழுமையாக நீங்கிவிடவில்லை, அடுத்து என்ன செய்ய வேண்டும்
ஏன்னா இந்த ஸ்லோகம் அப்படியே பாதியில நிக்குது. சித்துவா வெட்டி, பிறகு என்ன செய்ய வேண்டும்? 4வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். தத பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத பிரவிருத்தி பிரசுருதா புராணி. இந்த 4வது ஸ்லோகத்தில் மேலும் சில சாதனைகளை பகவான் கொடுக்கின்றார். எதற்குனா, ஒரு சம்சாரியாக இருக்கின்ற ஜீவன் இந்த சாதனைகளை பயன்படுத்தி அவன் மோட்சம் என்ற லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும். இப்ப இந்த ஸ்லோகத்தில் 2 சாதனைகள் வருகின்றது, பிறகு 2 தத்துவ கருத்துக்கள் வருகின்றது. முதல்ல தத்துவ கருத்துக்கள் 2 என்னன்னு பார்ப்போம், பிறகு 2 சாதனை என்னன்னு பார்ப்போம். ததக பதம் தத் பரிமார்கிதவ்யம், தத பதம் தத் பரிமார்கிதவ்யம். அதற்கு அடுத்த சொல் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக. இந்த பகுதி ஒரு ஜீவனுடைய லட்சியத்தை கூறுகின்ற பகுதி. நம்ம பார்த்தோம், ஜீவ விஷயத்தில் இந்த அத்தியாயத்துல சம்சாரியான ஜீவனுடைய இலக்கு என்ன, சாதனைகள் என்ன, பிறகு அந்த சம்சார சொரூபம் என்னன்னு சொல்ல போறாருன்னு பார்த்தோம். அந்த ஜீவனுடைய லட்சியத்தை வர்ணிக்கின்றார். மோக்ஷம் என்கின்ற இலக்கை பகவான் வர்ணிக்கின்றார். யஸ்மின் கதாகா ந நிவர்த்தந்தி பூயக. ஜீவனுடைய இலக்கு எது என்றால், எதை அடைந்தால் அவன் மீண்டும் அதை இழப்பதில்லையோ, மீண்டும் திரும்புவதில்லையோ. யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக. பூயகன மீண்டும் திரும்புவதில்லையோ அல்லது இழப்பதில்லையோ. நமக்கு ஒரு சந்தேகம், நம்முடைய கோல் என்ன, அல்டிமேட் கோல் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு நமக்குள்ளேயே எப்பாவது ஒரு சந்தேகம் வந்தா, அது என்ன அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாவிட்டாலும் எது இப்படி இருக்கோ அதுதான் கோல். அப்படி பகவான் இங்க சொல்றார், இதுதான் லட்சியம், இறைவன் தான், மோட்சம் தான் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். இப்படி எது இருக்கோ அதுதான் லட்சியம். அது என்னன்னா, நீ எதை அடைந்தால், இந்த எதைங்கிறது எக்ஸ் மாதிரி இருக்கட்டும், அது நமக்கு என்னன்னு தெரிய வேண்டாம். எதை அடைந்தால் அதை நீ இழக்க மாட்டாயோ அதுதான் நம்முடைய லட்சியம். அப்படி பார்க்கையில இந்த உலகத்துல எதை அடைந்தாலும் அதை நாம் இழந்து விடுவோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த உடலை அடைந்தோம், இந்த உடலை ஒரு காலத்தில் இழப்போம். உடலுக்கே இந்த கதினா, மீதி அடையிறது எல்லாமே இந்த உடலுக்காகத்தானே. வீடு எதற்குனா இந்த உடல் இருக்கிறதுக்கு, படிப்பு எதற்குனா உடலுக்கு உணவுக்கும் சௌகரியத்துக்கும், எல்லாமே இந்த உடம்புக்காகத்தான். இந்த உடம்பையே நம்ம இழக்க போறோம்னா மற்றதையெல்லாம் நாம் என்ன சொல்வது? இப்ப மற்ற பொருள்களை எப்படி லட்சியமாக, ஃபைனல் கோல், இறுதி லட்சியமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதனால் இங்கே பகவான் ஒரு மனிதனுடைய மனதில் என்ன வரணும்னா, நீ எதை ஃபைனல் கோல், இறுதி இலக்க வைப்பதற்கு தகுதி என்றால், நீ எதை அடைந்தால் அதை நீ இழக்க மாட்டாயோ. இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தர்க்க ரீதியா எதை அடைந்தால் நீ இழக்க மாட்டாயோ அதுதான் லட்சியம்னு சொல்றேல, கொஞ்சம் யோசிச்சா அந்த முரண்பாடு நமக்கு தெரிஞ்சிடும். அடைந்தால்னு சொன்னாலே அடைவதெல்லாம் இழக்கப்படுவது. எதை அடைந்தால்னு சொல்லும் பொழுதே நீ அடைந்தா என்றால் இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை, ஆகவே நீ அடைகின்றாய், அதை நீ இழப்பாய். பிறகு ஏன் பகவான் இப்படி சொல்கிறார்னா, நீ அடைவது உண்மையில் ஏற்கனவே உன்னிடத்துல இருக்கிறது தான், நீ அறியாமையினால் அதை இழந்துள்ளாய், ஆகவே நீ அறிவினால் அதை அடைவாய், அதை நீ பிறகு இழக்க மாட்டாய். அப்ப இந்த உலகத்துல செயலால், முயற்சியால்
எதை அடைந்தாலும் அதை இழப்பாய். அறிவினால் எதை அடைகின்றாயோ அதை இழக்க மாட்டாய். ஏன்னா நீ அறியாமையினால் இழந்துள்ளாய். எதை? பிரம்ம என்ற சொரூபத்தை, நீ ஏற்கனவே பூர்ணமானவன் என்ற சொரூபத்தை அறியாமையினால் இழந்துள்ளாய். ஆகவே அறிவினால் நீ அதை அடைந்தால் மீண்டும் அதை நீ இழக்க மாட்டாய் என்று இந்த ஸ்லோகத்தின் ஒரு பகுதியில் நம்முடைய லட்சியத்தினுடைய லட்சணத்தை பகவான் காட்டுகின்றார். இதுதான் உன்னுடைய லட்சியம், வேற எதுவுமே உன்னுடைய லட்சியம் அல்ல. மீதியெல்லாம் இடைப்பட்ட காலத்துல வர்ற லட்சியம், உன்னை பண்படுத்த உனக்கு தேவைப்படுகின்ற லட்சியங்கள். ஆனால் இது ஒன்றுதான் நீ இறுதியாக அடைய வேண்டிய இலக்கு. பிறகு இரண்டாவது வரியில் கடைசி பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணத்தை ஞாபகப்படுத்துகின்றார். யதக புராணா பிரவிருத்திகி பிரசுரதா, எந்த இறைவனிடமிருந்து தொன்று தொட்டு இந்த சிருஷ்டியானது தோன்றியுள்ளதோ என்று கூறுகின்றார். யதக எந்த இறைவனிடமிருந்து, புராணா பிரவிருத்திகி, அதாவது இந்த காலத்துலதான் இந்த சிருஷ்டி வந்ததுன்னு சொல்ல முடியாமல் இந்த சிருஷ்டி வந்ததோ அந்த ஈஸ்வர தத்துவத்தை நீ அடைந்தால் நீ அவரிடமிருந்து அவரை இழக்க மாட்டாய். அதுதான் உன்னுடைய இலக்கு என்று இறைவனுடைய லட்சணத்தையும் மோட்சத்தினுடைய லட்சணத்தையும் கூறி இரண்டு சாதனைகளை பகவான் வைராகியத்திற்கு பிறகு தொடர சொல்கின்றார். அதில் முதல் சாதனை என்ன? முதல் வரியில் ததக தத்பதம் பரிமார்கிதவ்யம், இது முதல் சாதனை, வைராகியத்துக்கு பிறகு பகவான் கொடுக்கிற சாதனை. அதை என்னன்னு பார்ப்போம். பிறகு இரண்டாவது வரியில் தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த சாதனையை எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த சாதனை வேதாந்த சாஸ்திரத்தில் முமுக்ஷுத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. முமுக்ஷுத்துவம், முமுக்ஷுத்துவம்ங்கிற சாதனையை இவ்விதம் கூறுகிறார் பகவான். இப்படி கூறுகிறார், ததக பிறகு நீ வைராகியம் என்கின்ற வாளால் சம்சாரத்தை பலகீனப்படுத்தியதற்கு பிறகு, விவேகத்தின் துணை கொண்டு வைராகியத்தை ஓரளவு நீ அடைந்ததற்கு பிறகு, ததக தத்பதம் அந்த மோக்ஷத்தை, அந்த மோக்ஷத்தை பரிமார்கிதவ்யம் நாட வேண்டும். அந்த பதம்னா என்ன? அதைத்தான் அடுத்த வரியில சொல்லிட்டார். யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக, எதை அடைந்தால் நீ மீண்டும் திரும்ப மாட்டாயோ, எந்த ஒன்றை அடைந்தால் மீண்டும் இழக்க மாட்டாயோ அந்த ஒரு பதத்தை பரிமார்கிதவ்யம். பரிமார்கிதவ்யம்னா தேட வேண்டும், நாட வேண்டும். அதுதான் முமுக்ஷுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த சாதனையை சுருக்கமாக பார்க்கலாம். இங்க முமுக்ஷுத்துவத்துக்கு சாஸ்திரத்துல சொல்ற எளிமையான சுருக்கமான லட்சணம் நான் மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்கின்ற தீவிர இச்சா. மோக்ஷம் மே பூயாத் இது தீவிர இச்சா, எனக்கு மோக்ஷம் வேண்டும் என்கின்ற உறுதியான தீவிரமான ஆசை. இந்த இச்சை தான், ஆனா தீவிரமா இருக்கணும். அந்த தீவிரமான விருப்பம்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது வைராகியத்தை அடைந்ததற்கு பிறகு நீ அப்படியே நின்று விடாதே. காலை வகுப்புல பார்க்க போறோம். ஒரு பொருள் மீது நமக்கு பற்று இருந்து அதை அனுபவிச்சா ஒரு யூனிட் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு சுகம் கிடைக்கும். அதே பொருள் மீது வைராகியம் இருந்தா 100 பங்கு சுகத்தை நம்ம அனுபவிப்போம். அப்ப இந்த வைராகியம் என்ன செய்யும் என்றால் அதிக சுகத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம மனசு என்ன நினைச்சிரும், இதுவே போதுமே என்று நினைத்து விடும். எப்படின்னா, தியானம்ங்கிற பயிற்சியை யாராவது செய்தால்
தொடர்ந்து செய்தால் சிலருக்கு சில எக்ஸ்ட்ரா பவர் வரலாம். திடீர்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலாம், அல்லது ஏதாவது ஒரு சக்தி நமக்கு வரலாம். உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம், அடைய வேண்டித்ததை அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிருவோம். காரணம் என்ன, அது அதிக சுகத்தை கொடுக்கின்றது, அதிக சக்தியை கொடுக்கின்றது. அதை நம்ம நீக்கி அடுத்த படிக்கு வரணும். அதனாலதான் தியான யோகத்துல பகவான் எதற்காக தியானம் என்று தெளிவாக ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கார். அதுபோல வைராகியம் என்கின்ற ஒரு தன்மை மனசுக்கு வந்தாவே உலக பற்றுடன் இருப்பவர்களை காட்டிலும் இவன் அதிக சுகத்தை அனுபவிப்பான், அடைவான். நம்ம நினைச்சிடக்கூடாது அதோட நிறுத்தி விட வேண்டும் என்று. அதிலும் வைராகியத்தை அடைந்து, வைராகியத்தினால் வர்ற இன்பத்திலும் வைராகியத்தை அடைந்து நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். அதுதான் மோட்சத்தை நாடி செல்ல வேண்டும். இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள நாம் இறைவனை நாட வேண்டும். இந்த விவேகம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, எது நிலையானது எது நிலையற்றது என்று காட்டி கொடுக்கும். இந்த அறிவுங்கிறது சாஸ்திரத்துல லைட்டுக்கு உதாரணமா சொல்லுவார்கள். இந்த லைட் என்ன பண்ணும்னா, எந்த பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ணாது, உருவாக்காது. அதே சமயத்துல எந்த பொருளையும் அழித்து விடாது. இப்போ ஒரு பொருளை போய் ஒரு ரூம்ல வச்சு பிச்சு டார்க்ல ஒரு மாசம் வச்சுட்டு வந்தோம்னா அந்த இருள் அந்த பொருளை அழிச்சிடாது. அல்லது லைட்டை போட்டோம்னா ஒரு பொருளை அங்கு உருவாக்கி கொடுக்காது. லைட் இருப்பதை காட்டி கொடுக்கும். அதே போல விவேகம் இது நிலையானது இது நிலையற்றது என்று காட்டி மட்டும் கொடுக்கும். அதனாலதான் ரொம்ப பண்டிதர்கள், கர்மயோக வாழ்க்கை தர்மப்படி வாழாத மனிதர்கள் சாஸ்திரம் படிச்சிட்டா மிக அழகாக தெளிவாக தத்துவங்களை கூறுவார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், யாராவது எடுத்து சொன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டோம். அப்படி இல்லை, படிச்சா எடுத்து சொல்லிடலாம். ஆனால் இந்த விவேகம் நமக்கு வைராகியத்தையும் கொடுக்காது, எதையும் கொடுக்காது, இருக்கிறத காட்டும். இது நிலையானது இது நிலையற்றதுன்னு காட்டி கொடுக்கும். வைராகியத்தின் துணை கொண்டு நிலையற்றதிலிருந்து நம்மை எடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் சென்ற ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல நிலையானதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இப்ப விவேகம் பிரிச்சு காட்டி கொடுக்குது. நிலையற்றதிலிருந்து நம்மை விளக்குவது வைராகியம். அதோட நிற்காமல் ததக பிறகு நிலையானதை நோக்கி நாட வேண்டும். சில பேருடைய லாஜிக் எப்படி இருக்குன்னா, எனக்கு கடவுள் மோட்சம் எல்லாம் வேண்டாம், நான் தர்மப்படி வாழ்ந்துக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, இதுவே போதும். அப்படி சொல்றவங்களை விட்டுறணும், கொஞ்ச நாள் அப்படியே இருங்கன்னு சொல்லி. பிறகு சாஸ்திரம் சொல்லுது அது போதாது, கொஞ்ச நாள்ல நீ மீண்டும் நிறைவின்மையை பார்ப்பாய். ஆகவே நிறைவான பொருளை நாட வேண்டும். இந்த நாடுதல் அப்படின்னு சொன்னா நம்முடைய விருப்பம் இருக்கே, இச்சை, அதை வளர்த்தி கொள்ள வேண்டும், அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விருப்பமும் உறுதியை அடைந்தால்தான் அது நம்மை செயலில் ஈடுபடுத்தும். அந்த விருப்பத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அது நம்மை செயல்படுத்தாது. அந்த விருப்பத்தை மனசுல வச்சிருப்போம். சில பேர் 10 வருஷமா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பார்கள், செயலுக்கே வராது. காரணம் என்ன? அந்த விருப்பம் உறுதி பெறவில்லை. அந்த விருப்பம் உறுதி பெற்றால் நாம் அதை நாடுவோம். இப்ப விவேகத்தின் துணை கொண்டு நிலையானது எது நிலையற்றது எது என்று பிரித்து பார்த்து நிலையற்றதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளையெல்லாம் ஒரு சாதனையாக வைத்து கொண்டு நிலையானதை இலக்காக வைத்து நாம் நாட வேண்டும். இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். மோட்சத்தை அடையும் ஆர்வத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். சாஸ்திரத்துல எந்த மாதிரி உனக்கு ஆர்வம் இருக்கணுங்கிறதுக்கு கொடுக்கிற உதாகரணம் நம்ம தலையில தீ பற்றி விட்டால், முடி ரொம்ப இருக்கணும், முடி ரொம்ப இருக்கு, தலையில தீ பிடிச்சிடுச்சு, அவன்
நீரை நோக்கி எப்படி ஓடுவானோ அப்படி இவன் ஞானத்தை நோக்கி குருவிடம் ஓட வேண்டும், அல்லது மோட்சத்தை நோக்கி இவன் செல்ல வேண்டும். அந்த இடத்துல இவன் ஏதாவது ஜோசியம் பார்த்துட்டு இருப்பானா, இது யமகண்டம் குளிகாலம் அப்புறம் போலான்னு சொல்லி, அவ்விதம் நமக்கு அறிவு பசி வர வேண்டும். அப்படி இவன் இறைவனை, அந்த பதத்தை நாட வேண்டும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி வச்சாலும் சாஸ்திரமே சொல்லி இருக்கு, தடைகள் கண்டிப்பாக வரும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, அதாவது நன்மை விஷயத்துல நம்ம கால் எடுத்து வச்சோம்னா பல தடைகள் வரும். இந்த தடைகளை நீக்க சக்தி எங்கிருந்து வரும்? அந்த சக்தியை கொடுக்கிறதா முமுட்சுத்துவம். ஆர்வம் அதிகமாக இருந்தால் தடைகள் சிறியதாக தெரியும். ஆர்வம் குறைவாக இருந்தால் தடைகள் பெரிதாக தெரியும். இதுதான் ட்ரூ. மனதில் நடக்கிற, நம்ம வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தம். நம்ம இந்த எனக்கு கஷ்டமா இருக்கு, அது கஷ்டமா இருக்கு, இவ்வளவு அப்டக்கிள் இருக்குன்னு சொல்றோம். அந்த தடைகள் எல்லாம் எப்பொழுது நமக்கு மேக்னிஃபை பண்ணி பெருசா தெரியும்னா, அந்த லட்சியத்தில் உள்ள விருப்பம் குறையும் பொழுது. இது மோட்சத்துல மட்டுமல்ல, எனிதிங். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம், இதை அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்றோம், கண்டிப்பாக தடைகள் முன்னாடி வரும். அந்த தடைகளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறதே நம்முடைய ஆர்வத்தினுடைய குறைவு தான். அந்த தடைகளினுடைய சக்தியை இழக்க வைக்கிறது யாருன்னா நம்முடைய ஆர்வம். நமக்கு உண்மையான ஆர்வம் வந்து விட்டால் அந்த தடைகள் தடைகளாக தெரியாது. சில பேர் சில காரியத்தை செய்வதற்கு டைம் இல்லைன்னு சொல்வார்கள். அப்படி சொன்னா நம்ம கேட்டுட்டு சரின்னு சொல்லிடணும். அங்க டைம் இல்லை இஸ் ஈக்குவல் டு ப்ரையாரிட்டி இல்லை, மனசுல முக்கியத்துவம் தோன்றவில்லை. முக்கியத்துவம்னு ஒன்று வந்துட்டா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதற்கு தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அதற்கு கொடுத்துட்டு தான் மீதி காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த ஆர்வம் என்ன செய்யும் என்றால், தடைகளை நீக்கும் சக்தியை இந்த ஆர்வம் நமக்கு கொடுக்கும். ஆர்வம் குறைவாக இருந்தால் தடைகளெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியும். இங்கே அழகான வார்த்தையை பகவான் பயன்படுத்தியுள்ளார். தத பதம் தத் பரிமார்கிதவ்யம். பரிமார்கிதவ்யம்னா நாடி ஓட வேண்டும், தேடி ஓட வேண்டும் அந்த பதத்தை. எந்த பதம்? அடுத்த சொல் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக. எதை அடைந்தால் நீ மீண்டும் இழக்க மாட்டாயோ அந்த பதத்தை நீ நாடி ஓட வேண்டும். எப்போ உன்னால முடியும்னா, நீ ஏற்கனவே அனித்தியமான பொருளை நாடி ஓடிக்கொண்டிருந்தால் வைராகியம் இன்மையில நீ இதை நாடி ஓட மாட்டாய். நீ ஏற்கனவே வைராகியத்தை அடைந்து விட்டாய். பிறகு இந்த பதத்தை நாடி நீ ஓட வேண்டும். இப்போ ஒரு சாதனை. பிறகு இரண்டாவது வரியில் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே. அங்கு இனி ஒரு முக்கிய சாதனையை குறிப்பிடுகின்றார். நாளை அதை நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.